எல்லோருக்கும் வணக்கம். பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பெண்களுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே, முதல்ல ஏஜ் அட்டெண்ட் பண்றது சில குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரும். அதாவது அந்த தகுந்த வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணாம இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் சரியா இல்லாம இருக்கும். அதாவது மாதா மாதம் சரியா வராம இருக்கிறது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அது மாதா மாதம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 45 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி வருது. அதே மாரி ஹெவி ஃப்ளோ ஆஃப் ப்ளீடிங் அதிகமான உதிரப்போக்கு இல்லாட்டா ரத்தப்போக்கு இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். தேவையானத விடவும் கம்மியா வரும். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, 1 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா, 7 நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்குவாங்க. சில பேர் 10 நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்குவாங்க. இதுவும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு தான் சொல்வோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கட்டி. அது சதைக்கட்டியா இருக்கலாம், இல்ல நீர் கட்டியா இருக்கலாம். எந்த கட்டியா இருந்தாலுமே அத சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெறைய குட்டி குட்டியான கட்டிகள் கர்ப்பப்பையில இருக்கும் பொழுது அத பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உதிரப்போக்கு அந்த சாக்லேட் நிறத்துல இருக்கக்கூடியத சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி இந்த உறுப்புகள் எல்லாமே உலர்ந்து போகும். அதாவது நீர் சத்து இல்லாம வறட்சியாருது. அது ஒரு நோயா வரும். சில பேருக்கு அடிக்கடி அந்த இடங்கள்லலாம் அரிப்பு ஏற்பட்டுட்டு இருக்கும். வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். இது அதிகப்படியான உஷ்ணம் உடம்புல ஆகும்பொழுது இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது இருக்கும். இது எல்லாமே பெண்களுக்கு வரக்கூடிய நோய்கள். இது இல்லாம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெண் வயதாகும் பொழுது அந்த உதிரப்போக்கு அந்த மாதவிடாய் நிக்கிறத நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெனோபாஸ்ல நெறைய ப்ராப்ளம்கள் வரும். அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, டென்ஷன் இருக்கிறது, ஒரு படபடப்பு இருக்கும். ஆ இந்த உதிரப்போக்கு விட்டு விட்டு வரும். சில பேருக்கு தொடர்ந்து வரும். இந்த மாதிரி நெறைய ப்ராப்ளம் இருக்கும். ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் பெண்களுக்கு வரக்கூடிய நோய். இது இல்லாம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல நெறைய தேவையில்லாத முடிகள் தேவையில்லாத இடங்கள்ல முளைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் மீசைன்னு சொல்லுவோம். இந்த இடங்கள்ல முடிகள் முளைக்கிறது அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு தலையில முடி உதிர்வு அதிகமா இருக்கும். இது எல்லாமே சூட்டுனால வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தையின்மையா இருக்கலாம். இது எல்லாமே பெண்களுக்கு வரக்கூடிய நோய். அடுத்ததுல எதனால வருது? இதை எப்படி தடுக்கலாம்? அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நன்றி.